ஒரு தைரியத்துக்கான ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேங்க. அந்த கதை என்னன்னா, இப்போ ஒரு நிறை மாத கர்ப்பிணி இருக்காங்க. அவங்க பேர் ஸ்னேகா. அவங்க வந்து என்னன்னா, அவங்க அம்மா அப்பா எல்லாமே இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு டெலிவரி. அவங்களுக்கு குடும்பத்தில், அதாவது இங்கே இருக்கிறது, ஊர்களில் நடக்கிறது எதுவுமே தெரியாது. அவங்க படிச்சிருக்கனால அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நிறமர கர்ப்பிணினா அம்மா அப்பா கூட இருப்பாங்க. அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாம் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. மற்ற எல்லா வேலையும் மற்றவங்கள்ட்ட செய்ய சொல்லுவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது அவங்களா சாப்பாடாகி ஹஸ்பண்ட் இவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து தனியாக அவங்க அம்மா கூட இருக்காங்க. இப்போ அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களாவும் விறகு கூட, அதாவது சிலிண்டரு எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விறகு, அவங்க அம்மா வந்து மலங்காட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விறகு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கட்டைப்பையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவங்களால இங்கே இருந்து பார்க்க முடியாதனால அவங்க வந்து வெளியில் இருக்காங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்துக்குவாங்க. அப்படிங்கும்போது இவங்க என்னது, அந்த விறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை விறகடுப்பில் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்களாம் தனியாக இருக்காங்க. இப்போ வலி வருது அவங்களுக்கு. படிச்சிருக்கனால அவங்களுக்கு ஒரு இது தெரியுது, ஒரு பக்குவத்தில் இருக்காங்க. இப்போ என்ன வலி வருது. அப்போ வலி வரதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ண, வலி வரதுக்கு முன்னாடி ஊன்ட்டு நடக்கிறதுக்கு ஒரு ஆள் தூக்கி விடணும், உட்கார வைக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டாங்க. அதாவது வீட்டு வேலையை பார்க்குறதுலேருந்து, தன்னை பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களா பார்த்துக்கிட்டாங்க. துணி துவைக்கிறது, தண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிறது எல்லாமே அவங்களே பார்த்துட்டாங்க. கஷ்டப்படுற ஃபேமிலி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வலி வந்துருச்சு, பிரசவ வலி வந்துருச்சு. அந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வலி வர வர அவங்க வீட்டு வேலையெல்லாம், ஏன்னா இப்போ வலி வந்துருச்சுன்னா ஒரு சிலர் ஊன்ட்டு ஊறவே கூட்டிடுவாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ணவே இல்லை. சரிங்களா, அவங்க வீட்டில் இருக்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவங்க வரதுக்குள்ள என்ன பண்ணாங்க, வீட்டு வேலையெல்லாம், அதாவது வீட்டு வேலைன்னா என்ன, இந்த துணிகள் இருக்கும்ல, அழுக்கு துணிகள் இருக்கும், அதை கிடந்து அடுத்து அவங்க வந்து கஷ்டப்படணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, இருந்த அழுக்கு துணியை பூரா துவைச்சி மடித்து எடுத்து வச்சிட்டாங்க. அதுவும் போல் வீட்டில் இருக்க பாத்திரம் மட்டும் எல்லாமே கழுவி வச்சிட்டாங்க. வீட்டில் நல்லா பெருக்கி சுத்தமாக வச்சுட்டு, அடுத்து அந்த பிரசவத்துக்கு என்னென்ன துணிகள் தேவை, என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத அதுக்கு தனியாக ஒரு பேக் பண்ணி வச்சுட்டாங்க. என்னென்ன தேவை, துணிகள்லாம் தேவையா, இல்லை வேறு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பூரா தனியாக பேக் பண்ணி வச்சுட்டாங்க. வழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தாங்கிக்கிட்டாங்க. சரிங்களா, அவங்க வந்து சும்மா உட்காரல, அப்படியே வலி இருக்குங்கிறதுக்காக உட்காரல, வெளியில் காட்டிக்கவே இல்லை. அவங்க இல்லாமல் அப்படியே சும்மா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் வலி அவங்களுக்கு விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும். அது பிரசவ வலி அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இப்போ வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது இவங்களுக்கு பிரசவ வலியில் இருக்காங்க அப்படிங்கிறது. கிராமம்னா என்ன இருக்கும், பக்கத்தில் வீடு இருக்கும். அவங்க வந்து என்ன, ஒரு சின்ன விஷயம்னா எல்லாரும் அப்படியே கூட்டம் கூடிடுவாங்க, என்னென்னா அப்படியே தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க வந்து வெளியிலேயே காட்டிக்கவே இல்லை. அவங்க அம்மா மட்டும் வர சொல்லிட்டாங்க. அப்போ என்ன, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்துச்சு. இவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் என்னன்னா, நர்ஸு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி நைட்டு தான் டெலிவரி ஆகும், அது இப்போதைக்கு ஒன்றும் ஆகாது, நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன, அது கூட வந்தவங்களும் போயிட்டாங்க. அம்மா மட்டும் கூட இருக்காங்க. அம்மா கூட இருக்கும்போது இப்போ ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அவங்க வர்றதுக்கு லேட் ஆச்சு. அம்மா மட்டும் கூட இருக்காங்க, நர்ஸுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அந்த வலியவே தாங்கிட்டு டெலிவரி ஆகி குழந்தை வெளியில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக போய் நர்ஸை கூட்டிகிட்டு வந்து பார்த்தாங்க. உடனே டெலிவரி ஆகிடுச்சிங்க. இது வந்து எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பெண்களுக்கு ஒரு தைரியத்துக்காக சொல்கிறேன். சரிங்களா, ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம வந்து பயப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயம் வந்து பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து எதையுமே சாதிக்க முடியும். எல்லாத்துக்குமே அடுத்தவங்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. எவ்வளோ ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தவங்களை எப்பயுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன். சரிங்களா, எந்த ஒரு விஷயத்தில் பெண்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பெண்களுக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு எப்படி தைரியமாக இருக்கணும், எந்தெந்த சூழ்நிலையை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். சரிங்களா, அடுத்தவங்களை எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையும் எதுக்காகவும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி நம்ம ஒரு பயப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய விஷயம், அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மனசு, அதாவது மனசை உருவாக்கணும். சரிங்களா, எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட இதை பெருசு பண்ணி பயந்துக்கிட்டு
என்ன சொல்கிறது, எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே இங்கே அப்படின்லாம் நினைக்கிறோம். முடிஞ்ச அளவு நம்மளாம் சமாளிச்சுக்க பார்க்கணும். முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கவங்கள சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும். அதாவது எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு கொஞ்சம் சிக்கனமாக இருக்க பாருங்கள், தைரியமாக இருங்க பெண்கள். அதான் வெளியில் வந்து எப்பயுமே தைரியமாக இருக்கணும். குடும்பத்தில் 1000 கஷ்டம் வந்தாலும் வந்து அதை வந்து வெளியில் காட்டிக்காதீங்க, ஓகேவா? ஏன்னா இது வந்து பெண்கள்ங்கிறதுக்காக சொல்ல, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் இந்த கதையை சொன்னேன், சரிங்களா? அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணாமல் நம்ம சமாளிக்க பார்க்கணும். கஷ்டங்கள் வருதுன்னா அதை முயற்சி பண்ணி அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர பார்க்கணும், சரிங்களா? நம்ம கஷ்டம்னு இருந்ததுன்னா கஷ்டத்தை விட்டு நம்ம வெளியே வர முடியாது. கஷ்டத்தை விட்டு நம்ம எப்படி வெளியில் வரலாம், அதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம முயற்சி பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் வெளியே வர முடியும். அதான் எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படாமல் தைரியமாக இருக்கணும், சரிங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.